கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் எந்த அளவுக்கு இதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் 200% வந்து நான் நம்புகிறேன். நீங்கள் யாரா வேணா இருங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணி உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ. இது இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. மேபி இட் குட் பி ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜை வந்து லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட பாடியை பில்ட் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட செல்ஃபை வந்து எஜுகேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ ஹேபிட்டை வந்து கொண்டு வரதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களால் யாரா வேணாலும் மாறலாம். அதே டைம்ல நீங்க நினைச்ச என்ன வேணா உங்களால பண்ண முடியும். இந்த கன்சிஸ்டன்சி நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா போதும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், டூ கன்சிஸ்டன்சி ஆன் எவ்ரி திங், பி கன்சிஸ்டன்சி, டூ எவ்ரி திங். நம்மளோட லைஃப்ல பண்ற ஒரு பெரிய தப்பே பார்த்தீங்கன்னா சேம் டைம்ல எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண யோசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கன்சிஸ்டன்சி ரொம்ப அடி வாங்கும். எந்த ஒரு ஸ்கில்லையும் ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு அறகுறையாக தான் இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில்லை பிக் பண்ணுங்க, அதை டூ கன்சிஸ்டன்சி ரெகுலராக பண்ணுங்க. அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியான உடனே நெக்ஸ்ட்டு ஸ்கில்லை வந்து எடுங்க, அதையும் கன்சிஸ்டன்சியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற இந்த புது புது விஷயத்தினால ஒன்றுக்கு ஒன்று கன்சிஸ்டன்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் அதில் வந்து கன்சிஸ்டன்சியை கீப் அப் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ யோசிங்க, உங்களுக்கு எது முக்கியங்கிறத ட்ரை பண்ணுங்க, கற்றுக்கங்க.